ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு आवर சேனல். இப்போ நாங்க சேலஞ்ச் தான் பண்ண போறோம். இந்த ஆப்பிள் இருக்குல்ல, ஒரு challenge. டிஃபரண்டான சேலஞ்ச். இது வந்து இது சாப்பிட போறோம். ஆனா அப்படி இல்ல, ட்விஸ்ட் இருக்குன்னா கையை வந்து யூஸ் பண்ணவே கூடாது, கையை இதுலயும் வைக்க கூடாது, இப்படிதான் இருக்கும் கை. இதெல்லாம் வச்சு சாப்பிடலாம். அப்படிலாம் இல்ல கையெல்லாம் இங்க வரவே கூடாது, கை இப்படிதான் இருக்கும். இந்த ஆப்பிள் இருக்குல்ல, தண்ணியில போட்டு யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து 200 rupees எங்க அக்கா தர போறாங்க. ஓகேவா? ஆமா, வீடியோக்குள்ள போலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க. போலாம். 1 2 3 ஸ்டார்ட். கையை எடு. கையை புடிச்சிக்கிற மாட்டேன். சரி சாப்பிடு. இது கட்டலையே எனக்கு. முட்டி கூட போட்டுக்கு. கையை எடு. ஏய் ஓப்பா. ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கு. தட்டையில நீச்சல் அடிக்கிறேன். கொஞ்சம் கூட கடிக்கவே முடியல. ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பிள் இது ஒரு வாரம் கடிக்க முடியல. மூக்கு நாக்கு எல்லாம் நீச்சல் அடிக்குது தண்ணியில. கடிக்க முடியல. கையை வைக்க கூடாது சொன்ன, கையெல்லாம் வைக்கிறார். கையெல்லாம் வைக்க கூடாது. பாட்டு மூக்குல ஏறுது. கடிச்சிட்டியா? கையோடு ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, போங்காட்டம் விளையாடுறாங்க. கையோடு செம டேஸ்டா இருக்குது ஆப்பிள். கையெடு. ஃப்ரெண்ட்ஸ் கையெல்லாம் வைக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கையெடு. கையை வச்சதியா? இல்ல வாழ்க்கையில இது மாதிரி ஒரு பயங்கரமான போட்டி தான் இருக்கு. சேலஞ்ச் பண்றது ஆப்பிள் டேஸ்டா இருக்குது. சபாஷ், சரியான போட்டி. சூப்பரா இருக்குது. பலே தேவா பலே. மூக்குல கீழே தண்ணி அடிக்கும், பார்த்து கடிக்கும். பார்த்து சொல்ல போனா எனக்கு ஆப்பிள் அவ்வளவு பிடிக்காது. என்ன பண்றது, வேற வழி இல்ல, சாப்பிட்டுதான் தண்ணி. போட்டி. மூக்குல இருந்து இப்படி சிந்தனா மாதிரி பண்ணு. வாயில கடிச்சிருக்கு. மூக்குல கிட்ட சிந்து. வாயில எடுத்தா கூட கடிக்காது, அது மாதிரி பண்ணுவாங்க. எங்க பார்த்தாலும் தண்ணி அடிக்கிற கையை ஊனிக்குங்க, எல்லாம் ஊனிக்குலாம் கடிக்கலாம். பின்னாலே கட்டினோம்னா நாட்டுற மாரி இருக்கும். மூக்க அப்படி சிந்தி விடுங்க. தண்ணி இல்லையா? இல்லம்மா, நகை வந்துடும் தண்ணி போச்சுன்னா. கையால சாப்பிடுறதா? மூக்குல தண்ணி மட்டும் வரும்ன்றேன்.
நல்ல வேலை காலையில குளிக்கல நான். தண்ணி மூக்கில் இருந்து பேசுற மாதிரி இருக்குது. தானா மூக்கில் இருந்து தண்ணி எங்கெங்கே போகுது, சொல்ல முடியாத இடத்துக்குலாம் போகுது. முழுத்தங்க நாய் விடுற மாதிரி. காத்து மூக்குள்ள தண்ணி யாராவது ஆப்பிள் சாப்பிட்ற. நான் டப்புல கையே வைக்கவே இல்லை. நான் நீ யார் வைக்க? யார் யாரெல்லாம் வைக்கிறாங்களோ தெரிஞ்சிடும். ஆனால் 200 ரூபாய் எடுத்து வை. மதிய சாப்பாடு சாப்பிட்டது தப்பா போச்சு. பார்த்து பார்த்து நல்ல முத்தம் கொடு. வாய்க்கு வந்துட்டுனா பெரிய கடியாக ஒரு கடியாக கடிச்சிக்கணும். பெருசாக கடிச்சிக்க அப்படியே. எனக்கு மட்டும் சளி பிடிக்கிட்டோம். இன்னும் தண்ணி முத்தம் விடுகிற. இதுக்கப்புறம் இது பேர் சேலஞ்சுக்கே யாரும் பண்ண மாட்டீங்க எங்களை பார்த்துட்டு. பண்றதுல யாரும் சாப்பிட மாட்டாங்க பக்கத்துல. ஆனமுண்டா வாய் முதலியே போவாங்க உள்ள. கொஞ்சம் கொஞ்சமாக மென்று சாப்பிட்றா. ஓடிட்டு எங்க ஓடிட்ட? பரவாயில்ல, அதையும் சாப்பிடணும். சாப்பிடு. அப்படியே இருக்குது ஆப்பிள். எனக்கு ஆப்பிளே பிடிக்காது. நான் என்ன பண்றது? சாப்பிடுவோம் கூட சாப்பிட்டல இவ்வளவு நேரம் நானு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பட்டுக்கு ஆப்பிள் பிடிக்காது. சாப்பிட்டா லைட்டா சாப்பிடுவான். ஆல்மோஸ்ட் பட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பொண்ணு 1 ரூபா இருக்கு, அதையும் நீ சாப்பிடணும். சாப்பிடு. ஃபுல்லா சாப்பிட்டல, அதையும் சாப்பிட்டாதான் உனக்கு 200 ரூபாய். இல்லைன்னா கிடையாது. 200 ரூபாய் எத்தனை இருக்கு சித்தியா? சித்தி 200 ரூபாய் எடுத்துருவாங்க. இவங்க பொழுது பயங்கரமா. வங்காள விரிவிடா மாதிரி வாய்த்தா இருக்கிற. சாப்பிடு. சின்ன பிஸ்தா. சாப் சாப் சாப். பட்டு வின் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என் டப்புல எதுவுமே இல்ல. நான் கை காணும். இப்ப கை வச்சுட்டேன். இவ்வளவு தூரம் நான் வச்சிருக்கேன். பட்டு வந்து சாப்பிட்டாங்க. இங்க பாருங்க. இத பார்த்தாலே எனக்கே கொடூரமா இருக்கு. பட்டு எவ்வளவு ஆப்பிள் வச்சிருக்காங்க. என் டப்புல பாரு. அப்படியே கொஞ்சம் வருஷம் காட்டணும். டப்பு அப்படியே அப்படியே காட்டணும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லா காலி பண்ணிட்டேன். ஆனா எனக்கு ஏப்பம் வந்துச்சு. அத நான் தான் ஃபுல்லா சாப்பிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்ததுன்னா பாருங்க. யாரு ஜெயிச்சா? பட்டு தான் ஜெயிச்சா. நான் தான் சொல்றேன்ல, நீங்க என்ன சொல்றது? நானா நேரமே விளையாடுனா
நீ வந்து குறுக்கு வழியில போனாலும் தோத்துட்ட, நேர் வழியில போனாலும் ஜெயிக்கணும். குறுக்கு வழியில போனாலும் ஜெயிச்சிட்டுன்னு சொல்லுவாங்க. குறுக்கு வழியில போனாக்க கண்டிப்பா தோல்வி தான் கிடைக்கும். நேர் வழியில போனா நேர்மை ஒரு நாள், இது தோல்வி இது. பரவாயில்ல. உண்மை ஒரு நாள் வெல்லும் கண்டிப்பா. சரி, நீ வின் பண்ணதாவே வச்சுக்கலாம். 200 எங்க போய் எடுத்தா சொல்லு. சித்தி 200. 200 ரூபாய் எடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வந்து ரொம்ப அப்படியே டிஃபிகல்ட்டான சேலஞ்செலாம் சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் அம்மாவும் கட்டும் பண்ணுவாங்க. 200 ரூபாய் எடுத்தா சொல்லு. 200 ரூபாய் எடுத்தா தம்பி வந்து தூங்க வச்சாச்சு, அதனாலதான் இப்ப ஃப்ரீயா பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா இந்த தண்ணியில வந்து தப்பலம் அடிச்சிருப்போம். இடமே வந்து இடமா ஆயிடுது. நீதான் மாவு போட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். எனக்கு தெரியாது. சிஸ்டர் குளிச்சுட்டாங்க. இதுதான் நீ காலையில இருந்து குளிக்காம இருந்தியா? சிஸ்டர் 200 ரூபாய் எடுத்தா பட்டு ஒரு முழு ஆப்பிள சாப்பிட்டதுக்கான தவை எல்லாம் கரெக்டா. போய் 200 ரூபாய் எடுத்தா போடு. சரி, நான் அப்புறம் எடுத்துக்கிறேன். 200 ரூபாய் அப்படியே அபேஸ் பண்ணிடலாம் நினைக்கிறாங்க. கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, வேதனைப்பட்டு, இவ்வளோ பட்டு வெக்கப்பட்டு அந்த காசை வாங்க போகிறேன். 200 ரூபாய் 200 ரூபாய் நானே செலவு பண்ண போகிறேன். எப்போ மூக்கில் தண்ணி ஏறிச்சு. அதனால தான் அதில் தான் தண்ணியில தான் போவோம். தண்ணியில் இல்லை, அந்த தண்ணி மட்டும் இடைய வரும். இங்கே தான் வாங்க வாங்க வாங்க. 200 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ், 200 ரூபாய் வந்து ஃப்ரெண்ட்ஸ், பாதி ஆப்பிள் சாப்பிட்டிருக்கேன். எனக்கு 100 ரூபாய். பாதி யாருக்கு காட்டிருக்கல, 20 ரூபாய் உனக்கு இந்த. சரி, முடிச்சுட்டு வெற்றிகரமா ஆப்பிள் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம். பை பாய்.